வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெக்கார்ட் பிளேயரை ஒரு ஆனரரி மெம்பர் சர்வீஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் இந்த மூடியில் உள்ள அந்த இதெல்லாமே உடஞ்சிருக்கு. இது பாருங்க, இந்த டோனம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இதில் வந்து உள்ள ஒரு 4 ஒயர் வரும். இந்த ஒயர் வந்து ரொம்ப ஒரு நூல் கனம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒயர். இந்த ஒயர் கட்டாகாமல் இருந்தால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கட்டாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கேருந்தே அந்த ஒயரை போட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டைலஸ் இல்லை, கேட்ரிட்ஜ் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து இதை மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், ஸ்டாப் பட்டன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, பார்க்கலாம். இந்த மாடல் பிளேயரில் வந்து இந்த பிளாட்டரை கலத்துறதுக்கு இந்த மாதிரி தூக்கினா வராது. இங்கே ஒரு லாக் இருக்குது பாருங்கள். இந்த லாக்கை இந்த மாதிரி இப்படி தூக்கி விட்டுட்டு கலத்தினா வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்காக நம்ம அதை போட்டு தின்னக்கூடாது. இந்த மாடல் வந்து பெல்ட் டிரைவ். மோட்டார் இங்கே இருக்குது. மோட்டாரும் கலந்து தான் இருக்குது. மோட்டர் ஓடுதான்னு பார்ப்போம். மோட்டர் ஓடலை. என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில. இன்னைக்கு கலத்தி பார்த்தா தான் தெரியும். இது ஏற்கனவே கலத்திருக்காங்க. கலத்தி வந்து இங்கே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சுவிட்சை எடுத்துகிட்டு இந்த மேனுவல் சுவிட்ச் இந்த ஒயர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஸ்பீடுக்கு வந்து ஆக்சுவலி இங்கே வருது 3345. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மேனுவல் சுவிட்ச் போட்டிருக்கேன். ஏன்னா அது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கலாம், உள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக எல்லாமே கட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதுவும் ஒர்க் ஆகுது. இப்போ மோட்டரை ஒர்க் பண்ண வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் பிக்கப்பு. இங்கேருந்து வருது அந்த 4 ஒயர். இந்த கேட்ரிட்ஜ்லேருந்து வரக்கூடிய 4 ஒயர் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு கேபிள் தான் வெளியே வரும். அதில் வந்து 2 RCA இருக்கும், ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. ஆனால் 3 செட் ஒயர் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை இப்போ போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். மோட்டர்லாம் ஓடுது. ஸ்பீடெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஹேண்ட்லும் கிளியர் பண்ணியாச்சு. இந்த செட்டு வந்து டைரக்ட் டிரைவ் கிடையாது, ஆனால் டைரக்ட் கண்ட்ரோல்லே போட்டிருக்காங்க. ஸோ இதோட அந்த மோட்டரே வந்து வித்தியாசமாக ஓடுது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஆன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஒரு ஜர்க் ஆகிற மாதிரி தெரியுதா, விட்டு விட்டு ஓடுது. ஸோ இதோட செட்டப்பே இப்படி தான். நம்ம நினைப்போம் மோட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இந்த பிளாட்டரை போட்டப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது பாருங்கள், எந்த ஜர்க்கும் இல்லை, கரெக்டாக ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து 33ல் ஓடிட்டுருக்கு, 45 ஓடுது. ஸோ ஸ்பீடெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரோட கண்டினியூட்டி பார்த்தாச்சு. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ் மாட்டணும். ஏன்னா இந்த மாடலுக்கு வந்து மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ் தான் வரும். அது மாதிரி இந்த ஒயரை எடுத்துகிட்டு ஒரு 2 RCA கேபிளை வந்து இதில் மாட்டி விடணும். அவ்வளோதான். இதில் மொத்தம் 5 ஒயர் இருக்குது. ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீன், ஒரு ப்ளூ, ஒரு பிளாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டும் ஒயிட்டும் வந்து மேலே சிக்னல், க்ரீனும் ப்ளூவும் கீழே கிரவுண்டு. இது வந்து எர்த்து. இது எது கூட வரோம்னா இங்கே வளைச்சி இந்த டோனாமில் இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு இதில் மாட்டி விட்டுருப்பாங்க. அது எதுக்குன்னா ஒரு சின்ன இண்டக்ஷன் நம்ம இதை பிடிக்கும்போது ஒரு சவுண்டு வரும், அது வராமல் இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி செட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து அந்த RCA ஒயரோட ஒரு ஒத்த ஒயர், கருப்பு ஒயர் வந்து வரும். சில ஆம்பிளிஃபயரில் எர்த்துன்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் இருக்கும் பின்னாடி, அதில் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கனெக்டர்ஸ் கிடைக்குது. இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். ஏன்னா சிலவங்க வந்து தெரியாமல் இதில் சோல்டரிங் பண்ணிடுவாங்க. இதில் சோல்டரிங் பண்ணும்போது என்னென்னா இந்த இதோட சென்சிட்டிவிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் வந்து ஏற்கனவே மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ் இருந்தது. அதனால் அதே மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜை நம்ம இதில் போட்டுருவோம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒயர் வந்து சில ஒயர் தேவையில்லாமல் போட்டிருக்காங்க. இதுதான் RCA ஒயர், நம்ம ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர். ஸோ இதை வந்து கட் பண்ணி நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். தேவைன்னா இதை ஆம்பிளிஃபயரில் எர்த்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு. இது வந்து எர்த்து. ஸோ இதுதான் நம்ம ஆம்பிளிஃபயரில் ஃபோனில் கொடுக்கக்கூடிய அந்த RCA கனெக்டர். இதில் மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ் மாட்டியாச்சு. ஒவ்வொரு கேட்ரிட்ஜும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதில் இருந்த கேட்ரிட்ஜ் ஒரு வெயிட்டில் இருக்கும், இப்போ நம்ம போட்டிருக்க ஒரு வெயிட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் ரெக்கார்ட் பிளேயரில் இதில் ஒரு மீட்டர் இருக்குது, ஸ்டைலஸ் ஃபோர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டைலஸ் ஃபோர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து 0.5லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. நார்மலாக நம்ம இந்த கேட்ரிட்ஜை மாட்டின பிறகு
இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதான் அந்த ஃபோல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. பேக்கில் இழுத்துக்கலாம், ஃப்ரண்டில் தள்ளிக்கலாம். ஸோ இங்கே தள்ளும்போது வெயிட்டு கூடும். பேக்கில் நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸில் சுற்றும் போது இது பேக்கில் போயிடும், இதோட வெயிட் குறையும். ஸோ இப்போ வந்து நார்மலாக நம்ம எவ்வளோ செட் பண்ணணும்னா 1.5 to 2 செட் பண்ணணும். இதில் ஓடுறது தெரியுதா பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது. இதில் 1.5 to 2 இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா நம்ம ஸ்டைலஸ் வந்து கரெக்டான வெயிட்டில் இருக்கும். 33 வச்சுருக்கிறேன். இது வந்து மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜ்னால இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதை வந்து நான் இதோட பிக்கப் எடுத்து நம்ம 7-in-1 கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் ஏற்கனவே 7-in-1 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செராமிக் கேட்ரிட்ஜ் மேக்னெட்டிக் கேட்ரிட்ஜுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே இந்த சுவிட்ச் ஆஃப். இங்கே ஒரு லாக் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணாத நேரம் இந்த லாக்கை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அந்த கேட்ரிட்ஜ் வந்து இங்கே எங்கேயாவது பட்டு அந்த ஊசி வந்து நாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பேக் சைடு ரொம்ப டேமேஜாக இருந்து பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு சைடு உடஞ்சிருந்து. ஸோ இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா நான் இதில் கொடுத்துக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.